Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration exercise 9.2 question number 5. Question pathina Daniel is painting the walls and ceiling of a cuboidal hall with length, breadth and height of 15 meter, 10 meter, 7 meter respectively. So respectively அப்படினு கொடுத்திருக்கிறதுனால இந்த values நம்ம sequence எடுத்துக்கணும். அதாவது length வந்து 15 meter கொடுத்திருக்காங்க. Breadth வந்து 10 meter, height வந்து 7 meter கொடுத்திருக்காங்க. From each can of paint 100 meter square of area is painted. ஒரு canல வந்து 100 meter square of area வந்து paint பண்றாங்க. How many cans of paint will she need to paint the room? So டோட்டலா இந்த room ஃபுல்லா paint பண்றதுக்கு எத்தனை can யூஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு first நம்மளுக்கு total area என்னன்னு தெரியணும். அந்த total ஏரியாவுமே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா walls, அந்த 4 walls-உம் ceiling அதாவது top surface இதை மட்டும் தான் paint பண்றாங்க, bottom surface paint பண்ணல. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த cuboidல எத்தனை ஃபேஸ் அதோட ஏரியா எப்படி மெஷர் பண்றதுன்னு தெரியணும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். சோ அத பார்க்கலாம் இப்ப. சோ இந்த மாதிரி ஒரு cuboid வந்து எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சோ தட் உங்களுக்கு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இந்த cuboidல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு வந்து 6 ஃபேसेस இருக்கு. இது ஃப்ரண்ட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ், அப்புறம் இது வந்து சைடு ஃபேஸ், இது இன்னொரு சைடு ஃபேஸ், இது வந்து பாட்டம், இது வந்து டாப். சோ டாப், பாட்டம், இங்க ஒரு சைடு ஃபேஸ், இங்க ஒரு சைடு ஃபேஸ், இது ஃப்ரண்ட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கும் கியூபாய்டில். ஸோ கியூபாய்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து லென்த்து, அதாவது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் கீழே இருக்கிறது வந்து லென்த்து, அப்புறம் சைடு ஃபேஸில் கீழே இருக்கிறது வந்து பிரெத்து, அதுக்கப்புறம் இது வந்து ஹைட். ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, லென்த்து, பிரெத்து, ஹைட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா லென்த்து, ஹைட். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லென்த் இன்டூ ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் போதும். இதே தான் அப்படியே பேக் ஃபேஸ்லையும் இருக்குது. ஸோ இப்போ பேக் ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா லென்த் இன்டூ ஹைட் போடணும். ஓகே. ஸோ இதே பார்த்தீங்கன்னா சைட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு பிரெத் இருக்கும், மேலே வந்து ஹைட். ஸோ அப்போ சைட் ஃபேஸோட ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா பிரெத் இன்டூ ஹைட். இதே டாப் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ஜென்ரலாகவே எல்லா கியூபாய்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் பேக் ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா லென்த் இன்டூ ஹைட். சைடு ஃபேஸ், ரெண்டு சைடு ஃபேஸுக்குமே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பிரெத் இன்டூ ஹைட். டாப் ஃபேஸ் இல்லைனா பேஸ் அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் அ கியூபாய்ட். ஸோ இப்போ பார்த்த டிஸ்கஷன் வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் ஏரியா எந்த ஃபேஸ்லாம் அஃபெக்ட் பண்ண போகுது, சீலிங் அதாவது டாப் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் மீதி 4 சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, 2 சைட் வால். ஓகே. பாட்டம் வந்து கிடையாது, ஏன்னா அதை பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ ஏரியா ஆஃப் த சீலிங் அதாவது டாப் வால், அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் சைடு வால் 1, ஏரியா ஆஃப் சைடு வால் 2, அப்புறம் ஏரியா ஆஃப் ஃப்ரண்ட் வால், அப்புறம் ஏரியா ஆஃப் பேக் வால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பை தவிர மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி 4 வால்ஸ் நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், டோட்டலாக லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்டூ ஹெச் இன்டூ எல் பிளஸ் பி. அதுக்கப்புறம் டாப் சர்ஃபேஸ் நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், அது எதால் அஃபெக்ட் ஆகும், லென்த் இன்டூ பிரெத். ஸோ எய்தர் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு டைரக்டாக 2h இன்டூ எல் பிளஸ் பி பிளஸ் எல் இன்டூ பி இந்த ஃபார்முலா வச்சியும் டோட்டல் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ ஒவ்வொரு வால்க்கும் என்னென்ன ஏரியா அப்படின்னு, ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து டைரக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வாலோட மெஷர்மெண்ட் என்ன, லென்த் இன்டூ பிரெத் அதோட ஏரியா. சைடு வால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் டிஸ்கஷனில் பார்த்தோம், சைடு வால்க்கு வந்து பிரெத் இன்டூ ஹைட்டு. இன்னொரு சைடு வால் பார்த்தீங்கன்னா பிரெத் இன்டூ ஹைட்டு. ஃப்ரண்ட் வால் பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ ஹைட். பேக் வால் பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ ஹைட்டு. ஸோ இதான் நம்ம இப்போ டிஸ்கஷனில் பார்த்தோம். ஸோ எய்தர் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் அ கியூபாய்ட் பார்த்தீங்கன்னா 2h இன்டூ எல் பிளஸ் பி இது எப்படி வருதுன்றது நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம். ஸோ எக்ஸசைஸ் 9.2 கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்துருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணியும் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பார்த்துக்கோங்க.
அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டாவே இந்த வேல்யூஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம டைரக்டா யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ நம்ம இங்க வந்து இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா லென்த் என்னது 15, பிரெத் பார்த்தீங்கன்னா 10, அகைன் பிரெத் என்னது 10, ஹைட் வந்து 7, பிரெத் வந்து 10, ஹைட் வந்து 7, அகைன் லென்த் பார்த்தீங்கன்னா 15, ஹைட் வந்து 7, லென்த் வந்து 15, ஹைட் வந்து 7. ஸோ 15 into 10 பார்த்தீங்கன்னா 150, 10 into 7, 10 into 7 என்ன 70, again 10 into 7, 70. ஸோ 15 into 7, 7 5s are பார்த்தீங்கன்னா 35, இங்கே ஒரு 3 இருக்கும், 7 1s are 7, 7 plus 3 பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதே தான் 15 into 7 பார்த்தீங்கன்னா 105. ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் இருக்கு 150, 70 plus 70 என்ன 140, ஏன்னா 7 plus 7 14, 140. அடுத்து ஒரு 105, அடுத்து ஒரு 105. ஸோ 5 plus 5 10, again 10, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 500. ஏரியான்றதுனால நம்மளுக்கு வந்து லென்த்தோட மெஷர்மெண்ட் என்ன மீட்டர், பிரெத்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ மீட்டர் இன்டூ மீட்டர் என்ன மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து டோட்டல் ஏரியா. நம்மளுக்கான ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஈச் கேன் ஆஃப் பெயிண்ட் 100 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா இஸ் பெயிண்டட், ஹவு மெனி கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் நீடட், எத்தனை கேன் ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேன்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, டோட்டல் ஏரியா தேவை. டோட்டல் ஏரியா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் ஏரியா, அதுக்கப்புறம் ஏரியா பெயிண்டட் பை 1 கேன், இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்பர் ஆஃப் கேன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏரியா பெயிண்டட் பை 1 கேன். ஸோ டோட்டல் ஏரியா இது, அதில் ஒரு கேனில் எவ்வளோ ஏரியா பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்றத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் ஏரியா என்ன இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 500 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா பெயிண்டட் பை 1 கேன் என்ன 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த 0 அதே மாதிரி இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5/1, 5/1 என்ன 5. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கேன்ஸ் பார்த்தீங்கன்னா just 5 required for the problem. Okay, thank you, thanks for watching.